வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற ரன்னவே சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட கதை என்னென்னா, ஹீரோ தன் மனைவி பசங்களோட நல்ல ஒரு வெல்த்தியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. திடீர்னு ஒரு நாள் அவரோட பொண்ணு காணாமல் போகிறாங்க. ஹீரோ ரொம்ப நாள் தேடியும் அவங்க கிடைக்கல. ஒரு நாள் ஹீரோ அவரோட பொண்ணை ஒரு பார்க்கில் பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, தான் பொண்ணை அவளோட பாய் ஃப்ரெண்ட் கொடுமைப்படுத்தி ஒரு ட்ரக் அடிக்டாக வச்சுருக்கான்னு. அந்த சமயத்தில் அந்த பாய் ஃப்ரெண்டும் அங்கே வர, ஹீரோ கோவப்பட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை நல்லா அடிச்சிடுறாரு. இதை சுற்றி இருக்கிறவங்க வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்பி விட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பாய் ஃப்ரெண்ட் கொலை செய்யப்பட, போலீஸோ சோசியல் மீடியாவில் பரப்புகிற வீடியோவை ஆதாரமாக வச்சு நம்ம ஹீரோ மேலே சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் ஹீரோ அந்த கொலைப்பழியிலேருந்து தப்பிச்சாரா இல்லையா, தாம் பொண்ணை மீட்டெடுத்தாரா இல்லையா, அந்த பாய் ஃப்ரெண்டை ஏன் யார் கொலை செய்யணும், இது எல்லாத்துக்குமான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, இந்த சீரீஸில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அடுத்தென்னன்ற மோட்லேயே போனது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோட்லேயும் வர ட்விஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ஹீரோவோட பர்ஃபாமன்ஸும் சரி, மற்ற கேரக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸும் சரி, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு என்ன மோடில் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தது ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இதில் நிறைய கேரக்டர்ஸை வச்சு சில கிளைக்கதைகளும் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. பட் அதே சமயத்தில் இதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. அதை நான் நெகட்டிவில் சொல்கிறேன். இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். நான் பாசிட்டிவில் சொன்ன மாதிரி இதில் நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. ஸோ அவங்களையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா இந்த கதை உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக இந்த சீரியஸை நான் லீனியராக சொல்லியிருக்கிறதால நமக்கு ஒரு குழப்பமான ஃபீல் தோணத்தான் செய்யுது. ஸோ மொத்தத்தில் இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஒர்த்தான வாட்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த சீரீஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4 கொடுப்பேன். இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.